நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயக்காட்டில் தான் இருக்கோம். மக்காச்சோளம் நல்லா விளைஞ்சிருச்சு. எல்லாமே கருது ஒடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் நல்லா இந்த பச்சை எல்லாமே காஞ்சதுக்கப்புறம் இந்த கருதெல்லாம் ஒடிப்பாங்க. ஒடிச்சு மிஷினில் அரைப்போம். நல்லா கருது விளைஞ்சிருச்சு. இன்னும் அந்த பச்சையெல்லாம் பூரா நல்லா காஞ்சதுக்கப்புறம் கருது கட்டையிலே காஞ்சதுக்கப்புறம் ஒடிக்க போகிறோம். ஒடிச்சு மிஷினை வச்சு இது பண்ண போகிறோம். டைரெக்டாக கருதறுப்பு நெல்லை கருவடை பண்ணுற வண்டி மாதிரி இதுக்கும் அறுவடை வண்டி இருக்குது. அப்படியும் பண்ணலாம். இல்லாட்டி ஆளை வச்சு கருது ஒவ்வொரு தட்டையாக அந்த மாதிரி இந்த கட்டையை வந்து துண்டாக உடச்சி கலெக்ட் பண்ணி அதை மிஷினில் போட்டும் இது பண்ணலாம், அரைக்கலாம். அரைச்சி மக்காச்சோள விதை எடுக்கலாம். இல்லாட்டி கருதறுப்பு வண்டி மாதிரி வண்டி வச்சு டைரெக்டாகவும் இது பண்ணலாம். இது அத்தி மரம், நாட்டு அத்தி. இது வச்சு ஒரு 3 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். அரவிந்த் நர்சரின்னு இப்போ ராஜபாளையத்தில் இருக்குது. 10 ரூபா கன்று. ஒரு அரை அடி தான் வச்சேன். இப்போ இவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு பாருங்க. எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்குன்னு. கன்று இவ்வளோ தான் இருந்தது, இப்போது இவ்வளோ உயரம் இருக்குது. எனக்கு பாதிக்கு இருக்குது. 10 ரூபா தான் இந்த கன்று. நாட்டு அத்தி கன்று வாங்கி வச்சேன். சூப்பராக வந்திருக்கு. இங்கே நாட்டு கொய்யா வச்சு இங்கே பாருங்கள், புழு திங்குதா என்ன திங்குதுன்னு தெரில, இந்த மாதிரி இருக்கு. நாட்டுக்கொய்யா கூட எதிர்ப்பு சக்தி கம்மியாக தான் இருக்கு போல. அதுவும் அரவிந்த் நர்சரியில் 10 ரூபாய்க்கு வாங்கின கன்று, மாதுளங்கன்று. அந்த நான் ஒரு புழு கடிச்சு காமிச்சு இல்லையா, அந்த கொய்யா, நாட்டு கொய்யா, அதுவும் 10 ரூபா கன்று தான். இப்போ மாதுளங்கன்று 10 ரூபா கன்று, நாட்டு மாதுளை கன்று வாங்கி வச்சிருக்கேன். அதுவும் வச்சு 3 மாதம் ஆகுது. அதோட வளர்ச்சியை பாருங்க. பாருங்க, இவ்வளவுதான் வச்சேன். ஒரு சின்ன குச்சி இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு இவ்வளவுதான் வச்சேன். இப்போ பாருங்க எவ்வளவு உயரமா வளர்ந்துருக்கு. 3 மாசம் கண்ணு. இது கண்ணு 10 ரூபா கண்ணு. 3 மாசம் அதே அளவு ஆன கண்ணு. மாப்பிள்ளை வச்ச கண்ணு, ரகு மாப்பிள்ளை வச்ச கண்ணு. பாருங்க இதோட வளர்ச்சியை பாருங்க. அவர் வளர்த்திக்கு இருக்கு பாருங்க. நாட்டு கொய்யா அதே அளவு, அதே அப்போ அதை வச்சப்பே வச்ச கண்ணு, 10 ரூபா கண்ணு. ஆமா, நீ தான் வச்சியா? இதை பத்தி என்ன சொல்லணும்னு நினைக்கிற? எதுவும் சொல்ல நினைக்கிறியா? அபிப்பிராயம் இருக்கா? சொல்லு. நாட்டா தேக்கு மரம் வரிசையாக இருக்கிறத பார்ப்பீங்க. இந்த தேக்கு மரம் நானும் எங்கள் மாமா வச்சது. எள்ளுக்காய் ஃப்ரெண்ட்ஸ். எள்ளு பயிர் பண்ணி ரெடியாக இருக்குது. இன்னும் ஒரு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் அறுவடைக்கு. எள்ளுக்காய் இன்னும் விளையலை. விளைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அடிவடையில் காட்டுறேன். உளுந்து விதைச்சோம். இதுதான் கரெக்டான பருவம். ஆனால் உளுந்து சரியில்லை இந்த வட்டம். என்னன்னு தெரில. தொளி தான் அதிகமாக இருக்கு ஒளிய சதை. பருப்பு ஒன்றும் சரியில்லை, என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நண்பர்களே, எல்லாத்துக்குமே ட்ரிப்பு போட்டிருக்கோம். ட்ரிப்பில் தான் மாங்கன்று கண்ணுகளுக்கு பூராமே பாயுது. மாங்கன்று எல்லாமே நாங்களே மார்க் பண்ணி வச்சது. 4 மாதம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 120 கொய்யா கன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். கண்ணுக்கு கண்ணு ட்ரிப்பு போட்டிருக்கோம். ஆட்டு கழிவு உரம் போட்டிருக்கோம். பாருங்கள், தெரியும் நினைக்கிறேன். தூரில் போட்டிருக்கோம். ட்ரிப்பு போட்டிருக்கோம். ட்ரிப்பு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் ட்ராப்ஸ் விடும். ட்ரிப்பு எல்லாமே ட்ரிப்புக்கான மெயின் பைப்பு, மெயின் லைன் பூராமே நம்ம பூமிக்குள்ளே தான் பதிச்சிருக்கோம். வெளியே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டியூப்பு, அந்த பிளாக் கலர் டியூப்பு. அடுத்து அந்த ட்ரிப்பு, அந்த நாசில், அந்த ப்ளூ கலர் நாசில் போட்டிருப்போம். அது வந்து சொட்டு சொட்டாக வரும். அதை நீங்கள் கழட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷராக வரும். அது நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். இப்போதே கண் எல்லாமே சின்ன கண்ணுகள் தான், அதனால் இதே போதுமானது. இப்போ கொஞ்சம் பெரிய கண்ணானதுக்கப்புறம் தேவையில்லாதப்போ அந்த ஒரு நாப் மாதிரி அதை வந்து கழட்டி விட்டோம்னா போதுமான அளவு தண்ணி அது கிடைக்கும் கண்ணுக்கானது.
அடுத்து ரொம்ப பெரிய மரமானதுக்கப்புறம் நம்ம டோட்டல் சிஸ்டத்தை மாற்ற வேண்டியிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி லைன் கொடுத்து வச்சுருக்கோம். இதை பற்றின விளக்கமான ட்ரிப்பு பற்றின விளக்கமான பதிவு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், பண்ணுறேன். இது நவா கன்று, நாட்டு நவா. இது பக்கத்தில் ஒரு நர்சரியில் வாங்கி வச்சேன். சூப்பராக வந்திருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா முன்னாடி பிளாட்டு சிமெண்ட் கல் பதிச்சிருக்கு. பெரிய மரமானதும் அந்த பழங்கள்லாம் இந்த பிளாட்டில் இருந்துச்சுன்னா சாப்பிட்டுக்கலாங்கிற ஒரு ஐடியா படி இந்த நவா மரத்தை இங்கனக்குள்ளே வச்சுருக்கோம். இது செவ்வாழை கன்று. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 கன்று வச்சுருக்கோம். இது தேனியிலேருந்து மச்சான் வரையில் வாங்கிட்டு வந்தாங்க. வைக்காமே போட்டு அந்த கிழங்கு கொண்டு வந்தாங்க. வைக்காமே போட்டு இப்போ ஒரு 3 கிழங்கு தான் வச்சுருக்கு. 3மே நல்லா வந்திருக்கு. இது நான் வச்ச கொய்யா கன்று நண்பர்களே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், விளையாட்டு போல கொஞ்சம் கத்திரிக்காய், இது தக்காளி கன்று கத்திரிக்காய் கன்று அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. அதில் இந்த தக்காளி கண்ணை பாருங்க, தக்காளிக்காய் பறிக்கலாம். நம்மளா ஊனி நம்ம விளைய வைக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இது சாப்பிட்டா டேஸ்ட்டே தனியாக இருக்கும். நாட்டு தக்காளி பழம் இயற்கையாக விளைய வச்சது, கெமிக்கல்ஸ் எதுவுமே போடாதது. கத்திரிக்காயை பாருங்க, இதுவும் இயற்கையாகவே விளைய வச்சது. இது நான் ஊன்ன செடி பாருங்க. இதே பிடிங்கலாம், சமையலுக்கு சூப்பராக இருக்கும். வெள்ளை கத்திரிக்காய், தக்காளி கத்திரிக்காய். இது பழுத்துருச்சு, இது விதைக்கி விட்டுறலாம். பிடுங்குற இயற்கையாக விளைய வச்சு இயற்கையாக பிடுங்குறத பார்த்தாலே ஒரு அதிசயம். நாங்கள் பாருங்க, தக்காளியை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு, எப்படி இருக்குன்னு. துளி கூட விஷம் கலக்காதது, ஐ மீன் கெமிக்கல்ஸே கலக்காத தக்காளி. வெரி ஜூஸி, சூப்பர், அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. நாட்டு தக்காளி இது 1 நாள் 2 நாள் கூட தாங்காது, அழுகிரும், சுத்த வச்சிடும். ஏன்னா கெமிக்கல் கலக்காது, நம்ம நாட்டு ரகம். நண்பர்களே, இந்த பதிவில் எங்கள் காட்டில் என்னென்ன மரங்கள், என்னென்ன விவசாயம் பண்ணுறோங்கிறத பற்றி பார்த்துருப்போம் மேலோட்டமாக. அடுத்தடுத்த பதிவுகளில் ஒவ்வொரு இதை பற்றியும் விவரமாக பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு தேக்கு மரத்தை பற்றி முழு விவரம் பார்க்கலாம். மாமரம் நடுதல் பற்றி பார்க்கலாம். எலுமிச்சங்கன்னை பற்றி பார்க்கலாம். எலுமிச்சங்கன்னு வச்சுருக்கோம். அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பதிவில் நேரம் குறைவாக இருக்கனால காமிக்க முடியல. தொடர்ந்து ஆதரவு தாங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட தகவல்களை பகிர்ந்துக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.